இருந்துச்சு. செம்ம எமோஷனலான ஜேர்னி இந்த படமே. ஸ்க்ரீன் ப்ளே பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. தனுஷன் ஆக்டிங் சான்ஸே இல்லை. மியூசிக் ஜிவி அண்ணா நல்லா பண்ணியிருந்தாங்க, சான்ஸே இல்லை. அந்த படத்துக்கு என்ன தேவையோ அது மாதிரி ஏற்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஜாரிங்காக இல்லை, பெர்ஃபெக்டாக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு படமே. எல்லாருமே பார்க்கலாம். நல்ல நெகட்டிவ் ஷேடு. இந்த படம் ஃபுல்லாகவே அவர் ஈகோவாகவே இருக்கார். ஸோ அதுதான் கேரக்டரே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரு கேட் அண்ட் மவுஸ் மாதிரி தான். ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஈகோ கேரக்டரு. அது என்ன பண்ணணுமோ அது மாதிரி பண்ணியிருந்தார். ஒரு அந்த ஃபேமிலியிலே வந்தவங்க எப்படி இருப்பாங்க, செம்மையாக கேஸ்டிங்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஷாலினி பாண்டே எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாம் ஃபேமிலியை கண்டிப்பாக பார்க்கலாம். டிஃப்ரெண்ட்டாக வில்லேஜ் பேஸ் தான் எமோஷ்னலாக இருக்கும். இந்த சிட்டி பீப்புளுக்கு நல்லாயிருக்கும். இல்லை லேக் ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸ்லோவாக போகுது, ஆனால் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அருண் விஜய் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு. இல்லை இல்லைன்ற மாதிரி படத்தில் யாரும் இல்லை, எல்லாருமே படம் சூப்பராக இருந்துச்சு. ஓவராலாக எல்லாமே நல்லா இருந்துச்சு. லைக் லேக்காக இருக்கிறதுக்கு எதுவுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. லைக் ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. வேறு ஓகேங்க, படம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறீங்க. இந்த படத்தில் வந்து அருண் விஜய் அவர்கள் வர சீன்ஸாக டிசப்பாயிண்டாக இருக்குது அப்படின்றாங்க. வில்லன் ரோல் அந்த அளவுக்கு இல்லையா? ஐயோ, எனக்கு தெரிஞ்சு அவருக்கு கொடுத்த ரோல் லைக் சைக்கோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஆங்கர் இஷ்யூ அந்த மாதிரி. ஸோ எனக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்டாக தான் பண்ணியிருக்காரு, மேக்ஸிமமாக கொடுத்துருக்காரு. எங்களுக்கே என்ன இது அவர் எப்படி சொல்றது நெகட்டிவாக நடிச்சிருக்காரு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சோஃபா குட். நெகட்டிவ் ரோல்னால் நெகட்டிவாக தான் நடிக்க முடியும். இல்லை ஒரு ஆளுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல படம் பார்ப்பாங்களா? எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வாஸ் குட். ஆக்சுவலி மியூசிக் அவருக்கு இந்த மாதிரி கேரக்டர் நல்லா இருந்துச்சு. அவருக்கு இந்த கேரக்டர் மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் நித்யா மேனன் மேடம் அவங்களுக்கு சப்போர்ட்டிங் பார்ட்னர் அது நல்லா இருந்துச்சு ரொம்ப. ஓகே, இந்த படத்தில் ஆக்டிங் தாண்டி இந்த படத்தோட டேரக்டர் தனுஷ் அவர்கள் தான். ஓகே, இல்லை புதுசாக என்ன பண்ணியிருக்காரா? புதுசாக இட்லி பண்ணியிருக்கு. ஓகே, டைரக்ஷன் இப்போ லைக் ஃபுல்லாக பார்க்குறேன். லைக் ஓவரால் வாஸ் குட் தான். லைக் எந்தெந்த ஃப்ரேமிங் எந்தெந்த இதில் எடுத்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு கணக்காக கொடுத்துருக்காரு அவர். அது எனக்கு பிடிச்சிருந்துச்சி ஆக்சுவலி. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆக்டராக பார்த்துருக்கோம், இப்போ டைரக்ஷன் ரொம்ப பண்ணுறாருல. ஸோ வாஸ் குட். த ஃப்ரேமிங் எவ்ரிதிங், கலரிங், அந்த மூவி கலரிங்கும் நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த வருஷம் இட்லி கடை வியாபாரம் ஆகுமா? அது படம் பார்க்குறாங்க கையில் பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாரும் ஃபேமிலி ஆக்சுவலி எங்களுக்கு பிடிச்சிருக்கு. பட் அவங்க ஒருத்தருக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும்ல. பட் ஃபேமிலியாக வந்து பார்த்தா ஃபேமிலி மூவி. தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ரிவ்யூ கொடுக்குற ஒரு எஃபெக்ட் கொடுத்த ஒரு நல்ல படம் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ தனுஷ் சார். படத்தில் லேக் இல்லை. எல்லாரும் இந்த கொஸ்டின் ஏன் கேட்குறாங்க, ஏன் இப்படி ஒரு கொஸ்டின் வந்ததுன்னே எனக்கு தெரியல. படத்தில் எங்கேயுமே லேக் இல்லை. எமோஷ்னலை எப்படிங்க காட்டுறது? ஒரு அழணும், ஒரு நம்மளுக்குள்ளே இருக்க ஒரு ஃபீலிங்ஸை காட்டணும்னா ஃபாஸ்ட்டாக கொண்டு போக முடியாது. அது எந்த இடத்துல லேக் ஆனமோ அங்கே தான் லேக் இருக்கே தவிர கதையாக லேக் கிடையாது. ஐயோ லேக் ஆச்சு வாங்கப்பா, ஜென்ஸ் எல்லாம் பாப்பாலாம் வந்து தம் அடிக்க எழுந்து போயிடுவாங்க, ஃபோன் பேச எழுந்து போயிடுவாங்க, பாத்ரூம்க்கு எழுந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி எழுந்து போகிற மாதிரி எந்த லேக்குமே இந்த படத்தில் இல்லை. அப்படி யாராவது ஒரு ரிவ்யூ கொடுத்தா அது பொய்யான ரிவ்யூன்னு நானே சொல்கிறேன். ஏன்னா படம் நம்ம எல்லாரோடய கனெக்டாக இருக்கும். நீங்களே போய் பார்த்தாலும் ஏதோ ஒரு சீன் நம்மளோட கனெக்டாக இருக்கும். நம்ம எல்லாருமே அப்பா அம்மா மூலியமாக தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம். அவங்க தான் நம்மளை எல்லா விதத்துலேயும் வழி நடத்துகிறாங்க. இது மூட நம்பிக்கைன்னு கிடையாது, தெய்வம் தான் நம்மளை வழி நடத்துறதை தாண்டி அப்பா அம்மா இறந்தாலும் அவங்களுடைய சோல் வந்து அவங்களோட ஆன்மா நம்ம கூட இருந்து எப்படி செயல்படுது, அவங்க தெய்வமாக இருந்து நம்மளை எப்படி வழி நடத்துகிறாங்கன்றது அழகாக சொல்லியிருக்காங்க. எங்கேயுமே எனக்கு லேக்காக ஃபீல் ஆகலை. அடுத்து என்ன ஆகுன்றது அந்த எமோஷனல் உள்ள பெயின் வருது படம் பார்க்கணும் நிறைய இடத்துல. ஆமாம், ரொம்ப எமோஷ்னலாக தான் இருந்தது. எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. நான் ஃபேமிலி அட்டாச்மெண்ட்டாக இருக்கவங்க, அப்பா அம்மா சர்க்கிளில் இருந்தவங்க, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வாழ்கிறவங்களுக்கு வந்து இந்த படம் ரொம்பவே கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். வேறு என்ன படம் கண்டிப்பாக தேட்டரில் இவங்க அருண் சாருக்கு நல்ல ஒரு டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காருன்னு சொல்லுவோம். ரொம்ப நேச்சராக அவர் நடித்த மாதிரி தெரியல. அந்த மாதிரி ஒரு சைக்கோஸ்னால் நம்ம ஃபேமிலிக்கு நம்ம ஃபேமிலின்னு கிடையாது, நம்மளுக்குள்ளே இருப்பாங்க.
இருப்பாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இருப்பாங்க, எனிமிஸாக யாராவது நிறைய பேர் இருப்பாங்க, நமக்கு விரோதமானவங்க அந்த மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க. அவர் லைஃப்லேயும் அந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் தனுஷ் சார் அதை கரெக்டாக எடுத்து பண்ணியிருக்காரு. ஏன்னா நம்மளோட மேல் தட்டத்தில் இருக்கவங்க நம்மளுக்கு கீழே இருக்கவங்கள என்ன வேணால் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணக்கூடியவங்க, பண பலத்தினாலும் பணம் இருக்கிறவங்க பதவியை எப்படி தனக்குன்னு பயன்படுத்தி இல்லாதவங்களை எப்படி அழிக்கணுன்றதை வந்து அழகாக காமிச்சார். அதில் எப்படி மீண்டு வரணுன்றதையும் அழகாக வந்து அதுக்கு அகிம்சை தான் சரியான வழின்றதையும் அழகாக தனுஷ் சார் அவர் ஃபேன்ஸ்க்கு அழகாக சொல்லியிருக்காரு. வேறு என்னம்மா 10க்கு எவ்வளோ ஸ்டார் வரும்? எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் தனுஷ் வரைங்க இந்த படம் ஃபேமிலி அட்டாச்மெண்ட்டாகவும் சரி, ஒரு லவ்னா என்ன, லவ் கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுத்துக்கிட்டு ஊரை சுற்றிக்கிட்டு வர்றது தான் லவ் கிடையாது. நம்மளுக்கு எல்லா விதத்துலேயும் சப்போர்ட்டாக இருக்க ஒரு அழகான காதலையும் இதில் காமிச்சிருக்காரு. ஃபேமிலி ஓரியன்டாகவும் காமிச்சிருக்காரு. ஃபைட் ஒரு இடத்துல தான் இருந்திருக்காங்க, அந்த ஃபைட்டையும் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. என்ன 10 ஆஃப் த 10 தான் கொடுப்பேன். தேங்க்யூ. படம் உண்மையாக நல்லா இருக்கு மேடம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்லா எமோஷனலாக இருக்குது, நல்லா கனெக்ட் ஆகுது படம். படம் லேக் அப்படின்னு ஒன்றும் இல்லை மேடம், ஃபேமிலியோட வந்து நல்லா பார்க்கலாம். படம் நல்லா பிளாக் பஸ்டர் படமாக இருக்கும். தனுஷ் எடுத்த எல்லா படத்துலையும் இது கொஞ்சம் நல்லா இருக்கும், ரொம்ப பெட்டராக இருக்கும். நல்லா இருக்கும். புரியல மேடம். எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காரு. அரஞ்சி சார் நல்லா பண்ணியிருக்காரு மேடம், எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. நித்யா மேனன் மேடம் நல்லா பண்ணியிருக்காங்க. படம் லேகம் எதுவுமே இல்லை மேடம். படம் ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் எமோஷனலாக இருந்தது, செகண்ட் ஹாஃபு கொஞ்சம் நல்லா தான் மேடம். படத்தில் அதான் மேடம், இட்லி கடை வச்சு தான் படம், அகிம்சை முறையை கடைபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க படம். அவ்வளோதான் மேடம், நல்லா தான் இருக்காது. சூப்பராக இருக்குமா, எங்களுக்கு பிடிச்சிருக்குமா, பரவாயில்ல பார்க்கலாம். நாங்கள் திருப்பி எங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு. குடும்பத்துக்கு அதை பல இருக்குது, இல்லாதப்பட்ட குடும்பமாக நல்லா இருக்குது, நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, பார்க்கலாம். எனக்கு அவர் ரசிகரே, அதனால் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் விரும்பி பார்க்குறோம் நாங்கள். பரவாயில்ல. சத்யராஜ் எல்லாருமே சூப்பராக இருக்காங்க, அந்த சாங் எல்லாருமே நல்லா பிடிச்சிருக்குமா. டான்ஸ் நான் ரொம்ப, எனக்கு இது குடும்பத்து கதை பலம் இருக்குல்ல, அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ரொம்ப வசதி இது இல்லாமல் எடுத்திருக்காங்களே, அது போதும் எனக்கு. மூவி வாஸ் ஆசம். ஸோ இந்த லாங் லீவ் வீக்கெண்டுக்கு வந்து ஏற்ற ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான மூவி. ஸோ எங்கேயும் வெளியில் போக விரும்பாதவங்க தியேட்டருக்கு வந்து இந்த படம் தாராளமாக பார்க்கலாம். ஸோ 100% ஒர்த் மூவி டு வாட்ச் இன் தியேட்டர்ஸ். ஓகே, தனுஷ் ஆக்டிங் வாஸ் வெரி லெவல் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி அண்ட் டைரக்ஷனுமே எக்ஸ்ட்ராடினரி. படம் வந்து 100% நம்ம தியேட்டரில் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ. எந்த லேகுமே கிடையாது, படம் கண்டினியூஸாக அப்படியே பேக்கடாக போயிட்டே இருந்தது. ஓகே, படத்தில் ஆக்ட் பண்ண எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க, ஒருத்தர் விடாமல் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க மூவியில். ஸோ வந்து எல்லா ஆக்டர்ஸ்க்குமே இம்பார்ட்டன்ட் இருக்குது, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது மூவி. படம் நிஜமாக சூப்பராக இருக்கா, எமோஷ்னலாக இருக்குது, ரியலாக நல்லா இருக்குது. லாகே இல்லைக்கா, எவ்வளோ ஆச்சுன்னா தெரியலக்கா, அவ்வளோ ஃபீல் குட்டாக நல்லா இருந்துச்சுக்கா, ஃபுல்லாக எமோஷ்னல். ஃபேமிலி சென்டிமெண்ட், குலதெய்வம், பாட்டை முப்பாட்டை விட்டு போனதை நம்ம விட்டுறக்கூடாது, அந்த மாதிரி ரியலாக நல்லா இருக்குது. யாரும் அந்த கோவம் படக்கூடாது, வன்முறையில் ஈடுபடக்கூடாது, ஒருத்தா பூமி ஆர்வாள் அந்த மாதிரி நல்லா இருக்குது, ரியல் நல்லா இருக்குது. தொண்டை வரலக்கா, விட்டுருக்காங்க. மியூசிக் ஜிவி தரமாக பண்ணியிருக்காருக்கா. ஒரு சீன் ஒன்று பண்ணியிருப்பார், அந்த கருடன் வந்திருப்பார், தரமாக பண்ணியிருக்காரு. ரியலாக நல்லா பண்ணியிருக்காருக்கா. சென்னையாக இருந்ததுக்கப்புறம் இந்த படம் அவருக்கு நல்லா தூக்கி கொடுக்கும், நல்லா பண்ணியிருக்காரு. நான் வந்தேன் படத்துக்கு எவ்வளோ கொடுக்கணும்னா யாருக்கு ஆக்டிங்க்கா, டேரக்டராக, மூவிக்கா? என்னை பொறுத்த வரைக்கும் 10க்கு 9க்கா. அவர் டேரக்ஷன் நான் கொடுக்கணும், அவர் இங்கே செம்மையாக இருந்துச்சு படம், சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லேகாக இருந்துச்சு, பட் செகண்ட் ஹாஃப் வேறு லெவலில் இருந்துச்சு. தனுஷ் டைரக்ஷன்லேயே சொல்லப்போனால் இதுதான் பீக் ரைட்டிங், தரமான ரைட்டிங் இது. குடும்பங்கள் எல்லாம் செம்ம ஃபீஸ்ட்டு, நல்லா வந்து பார்க்கலாம். எல்லாம் கண்டிப்பாக இந்த வீக்கெண்டுக்கு சரியான படம்.
ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லேக் இருந்துச்சு. பட் அது தேவைப்பட்ட லேக் தான். செகண்ட் ஹாஃபில் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த லேக் அடுத்தது ஒரு இதுவும் லேக் ஃபீல் ஆகல. ஒரு செகண்ட் ஹாஃப்லலாம் ஒரு துளியும் ஃபீல் ஆகல எனக்கு. அவ்வளோதான். சூப்பரான படம். வந்து கண்டிப்பாக பாருங்கள். தனுஷ் டைரக்ஷன் சூப்பராக இருக்குது. மியூசிக் அங்கே ஆடியோ லான்ச்சில் சொன்ன மாதிரி தான். இது வெறும் 30 செகண்ட் அந்த இன்ஸ்டா ரீலுக்கு போடுற மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாமே படத்துக்கு தேவைப்பட்ட மாதிரி தான் இருக்குது. செம்மையாக இருந்துச்சு. ஜிவி பிரகாஷ் சூப்பராக பண்ணியிருக்காரு. அருண் விஜய் சூப்பராக நடிச்சிருக்காரு. அவரை திட்டணும்னு தோணுது, ஆனால் அதான் அவர் நடிப்பே செம்மையாக இருக்காது. படத்துக்கு நான் ஒரு 4 தருவேன். 4.2 தருவேன். 5க்கு 4.2 தருவேன். நல்லா இருந்துச்சு. அதான் குடும்பம் இது ஃபேமிலியாக எல்லாம் வந்து பார்க்கலாம் இந்த படத்தை. இதான் பழைய அப்பா அம்மா விட்டு போனதை நீங்கள் எடுத்து நடத்தணும். இப்போ இதெல்லாம் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் வந்து பாருங்கள். எல்லோரும் பாருங்கள். வந்து தேட்டரில் கண்டிப்பாக வந்து பாருங்கள். யாரும் ஓடிடிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. வந்து பாருங்கள். அப்புறம் மிஸ் ஆயிடுச்சுன்னு வருத்தப்படுவீங்க. வாங்க. படம் சூப்பராக இருந்துச்சு மேம். தலைவர் வந்து சூப்பராக பண்ணியிருந்தார். ஹைலைட்டே தலைவர் தான். மியூசிக் ஹைலைட்டு. அதுக்கப்புறம் நித்யாமணன் மேம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அருண் விஜய் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஷாலினி பாண்டே மேம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து ஊரை விட்டு கொடுக்கக்கூடாது தான் கான்செப்ட். லேக்லாம் ஒன்றும் இல்லை. நல்லா பார்க்கலாம். மஸ்ட்டு வச்சு எல்லாமே ஃபேமிலி கூட பார்க்கலாம். ஃபீல் குட் மூவி தான். மியூசிக்லாம் சொல்லவே வேணாம். ஜிவியோட மியூசிக் செம்மையாக இருந்துச்சு. மஸ்ட்டு வாட்ச் எல்லாருமே பார்க்கணும். எல்லாருமே பாருங்கள். நல்லா பாருங்கள். நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை. நல்லா போச்சு. நல்லா பண்ணியிருக்காரு. இந்த ஜெனரேஷனுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு. 5 அவுட் ஆஃப் 100 கூட கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.